ஓவர் வெயிட்டாக இருக்கிற பெண்கள் கன்சீவ் ஆகிறதுல டிஃபிகல்ட்டி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு காமன் கொஷின். ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் அப்படிங்கிறது நாட் ஒன்லி அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்குமே, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கும் சரி, காலேஜில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் அப்படிங்கிற இஷ்யூஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ ஒபிசிட்டி அப்படிங்கிறது நம்ம ஓவர் வெயிட்டில் இருக்கோமா, ஒபீஸில் இருக்கோமா, நார்மலாக இருக்கோமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பிஎம்ஐ அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். பிஎம்ஐ அப்படிங்கிறது பேசிக்கலாக என்னென்னா ஹைட் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ ஹைட் இருக்கிறவங்க இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது அண்ட் பிஎம்ஐ கால்குலேட்டர் இருக்குது. அதை வச்சு உங்களோட பிஎம்ஐ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ பிஎம்ஐ வச்சு நம்ம 4 குரூப்பாக பிரிக்கிறோம். 19 லெஸ் தென் 19 இருக்கவங்க அண்டர் வெயிட் அப்படிங்கிற கேட்டகரியில் வராங்க. 19 to 24 அப்படின்னா யூ ஆர் இன் ஐடியல் பாடி வெயிட்ல இருக்கீங்க. அடுத்து 25 to 30 அப்படிங்கிறவங்க ஓவர் வெயிட்ல இருக்காங்க. பிஎம்ஐ மோர் தென் 30 இருக்கிறவங்க ஒபீஸ் கேட்டகரியில் வராங்க. ஸோ இவங்களில் இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்புளில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் அண்டர் வெயிட் இருக்கவங்களுக்கும் சரி, ஒபிசிட்டி இருக்கிறவங்க மோர் தென் 30 பிஎம்ஐ இருக்கிறவங்களுக்குமே ஓவுலேஷன் இஷ்யூஸ் அதிகமாக வரலாம். அதனால குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுல இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதில் பேசிக் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் வெயிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக பிசிஓஎஸ் இருக்கலாம் அண்ட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். இது ரெண்டுமே என்ன அப்படிங்கிறத பார்த்து, இது ரெண்டுமே கரெக்டபிள் இஷ்யூஸ். நம்ம தைராய்டு டேப்லெட்ஸ் போடுறது மூலமாக தைராய்டை கரெக்ட் பண்ணலாம். அண்ட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்க ப்ராப்பராக வெயிட் ரிடக்ஷன் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைசஸ், யோகா அந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக கரெக்டாக உங்களோட ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ.